Assalamualaikum. Hello everyone. I am Nika from Nika Special. புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மைதா சேர்க்காம ஓவனில் செய்யாத நல்ல சாஃப்டான ரவா பனானா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போம்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாஃப்டான ரவா பனானா கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுப்பீங்களோ அதே கப்பில் 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக உள்ள தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இல்லை அப்படின்னா வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்கு ஹை ஸ்பீடில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஹை ஸ்பீடில் 40 செகண்ட் அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல நுரக்கட்டி வந்திருக்கு. அடுத்து இது கூடவே 1/2 கப் சீனி சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் சீனி எடுத்து சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாம். அடுத்து மீடியம் சைஸ் பழம் 2 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன சைஸ் பழம் இருந்துச்சு அப்படின்னா 3 பழம் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துன்னா 1 பழம் சேர்த்தா போதும். இப்போ இதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பழம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்குது. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு நான் இதில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்க்கலாம். நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு இருக்குல்ல, அதை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாமல் ஒரே சைடாக கொஞ்சம் ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரவை சேர்த்து நம்ம எந்த ரெசிபி பண்ணாலுமே அதை கொஞ்சம் டைம் ஊற வச்சு பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 20 நிமிஷம் நம்ம மூடி போட்டுருவோம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். நெய் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ இது எல்லா இடமும் நல்லா தடவி விட்டுடலாம். உங்கள்கிட்ட கேக் டின் இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள அடிக்கனமான பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கோங்க. சில்வர் கிண்ணங்கள் கூட எடுத்துக்கலாம். நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை தூவி விடுதேன். இது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாம், வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ரவையை பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஊறி வந்திருக்கு. அதே நேரம் கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. அதனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா கேக் சாஃப்டாக வராது. மாவோட பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. நான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது, கேக் டின்னும் ரெடியாக இருக்குது. மாவெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 தடவை தட்டி விட்டுருவோம். அந்த பப்புள்ஸ்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ கடாய் 5 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆகி வந்துருச்சு. நம்ம கேக் டின் எடுத்து உள்ளே வச்சுருவோம். கை சுற்றாமல் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷம் வேக விட்டு எடுத்துருவோம். 25 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இது இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 25 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக் வெந்துருச்சா அப்படிங்கிறதுக்காக கேக்கோட நடுப்பகுதியில் நம்ம மாதிரி குத்தி பார்ப்போம். மாவு எதுவும் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கேக் வேகலைன்னு அர்த்தம். நம்மளுக்கு மாவு ஒட்டலை. அதனால் கேக் 25 நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நான் கேக் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது ஆறட்டும். கேக் நல்லா ஆறிடுச்சு. நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கேக் டின்னு பாருங்கள், கொஞ்சம் கூட அதில் எதுவுமே ஒட்டவே இல்லை. நம்ம மாவு கூட இது கூட சேர்க்கலை, நாட்டு சக்கரை மட்டும் தான் சேர்த்துருந்தோம். அப்படின்ட்டுமே கேக் டின்னில் ஒட்டவே இல்லை. நம்மளோட கேக் கலருமே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நாட்டு சக்கரை சேர்த்துருக்கனால வீடு ஃபுல்லாமே கேக்கோட ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், கேக் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ரவையை பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக ஒவ்வொன்றும் அழகாக தெரியுது. அதே மாதிரி நம்ம நாட்டு சக்கரை வந்து மேலே தூவி விட்டதுனால அதனோட கலருமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் வந்து கேக் வந்து அமுக்கி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மைதா சேர்க்காம ஓவன் இல்லாமல் சூப்பரான ரவா பனானா கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மேலே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முந்திரி பருப்பு வந்து வச்சுருக்கேன் கட் பண்ண கேக்கில் எல்லாத்துலேயுமே. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கேக் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் கேக் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நான் பிக்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நாம் இதில் வந்து எந்த மாவுமே சேர்க்கலை, அதாவது கோதுமை மாவோ மைதா மாவோ எதுவுமே சேர்க்கலை. அப்படி இருந்துமே ரவா கேக் வந்து உதிரவே இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, நல்ல சாஃப்டாக இருக்குது. அதை விட மெயினாக சொல்லணும் அப்படின்னா பைனாப்பிள் எசன்ஸ் அப்புறம் வாழைப்பழம் நாட்டு சர்க்கரைலாம் சேர்த்துருக்கனால அதனோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு ஃபுல்லாமே இதனோட வாசனை தான் கமகமன்னு இருக்குது. நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபிஸ் இருக்குது, முட்டை சேர்த்து முட்டை சேர்க்காமல் மைதா சேர்க்காமன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஓவன் இல்லாமல் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு ரவா பனானா கேக் வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.